என் பேர் இப்ராஹிம்ங்க. நான் ஒரு சிறிய அளவுக்கு பனியன் வியாபாரம் பண்ணிட்டு வர்றேன். இந்த பனியன் வியாபாரத்தை பற்றி எனக்கு நன்றாக தெரியுங்கிறதுனால இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லிகிட்ருக்கிறேன். உதாரணத்துக்கு சொல்ல போனாங்க, ஒரு வியாபாரி ஒரு வணிகம் முறைப்படி பண்ணணும்னு சொன்னால் அந்த வியாபாரிக்கு ஜிஎஸ்டிங்கிறது ரொம்ப அவசியம். அந்த ஜிஎஸ்டி எடுத்து தொழில் செய்யக்கூடிய அதிகாரிகள், தொழிலதிபர்கள் ஒரு 100க்கு ஒரு 5% தான் இருக்கிறாங்க. மீதி இருக்கிறவங்க யாருமே முறையாக ஜிஎஸ்டி செலுத்துறது இல்லை. இதில் மத்திய மாநில அரசுகளுக்கு உண்டான ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, சர்வீஸ் டேக்ஸ் போன்றது ஒழுக்கமாக கட்டினாலே ஏகப்பட்ட வருவாய் அரசுக்கு கிடைக்கும். ஆனால் அதை எந்த வியாபாரியும் செய்கிறதில்லை. நடப்பில் முறையாக ரொம்ப சிரமப்பட்டு தொழில் செய்கிற வியாபாரிகள் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு சிறு குறு பனியன் கம்பெனிங்க இந்த நிறுவனங்கள்லாம் செஞ்சிட்ருக்குது. ரெண்டாவது காதர்பேட்டை, எஸ்வி காலனி போன்ற பகுதியில் ஏதோ ஒரு சின்ன அளவுக்கு தொழில் வச்சு பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஒரு சிலர் ஈரோடு, அசோகாபுரம் மார்க்கெட்டு இங்கெல்லாம் வச்சு தொழில் செஞ்சிட்ருக்கிறாங்க. இதனால் இவங்க முறையாக ஜிஎஸ்டி செலுத்தினாலே 35,000 பனியன் ஃபேக்ட்ரி இருக்குது. 35,000 பனியன் ஃபேக்ட்ரி, 6,000 பனியன் ஃபேக்ட்ரி இதில் சிறு குறு தொழில் செய்யக்கூடிய பனியன் ஃபேக்ட்ரி. இதில் ஒரு நாளைக்கு 35,000 பனியன் பண்டல் வெளியே போகுது. வெளி மாநிலத்துக்கு வியாபாரத்துக்காக கொண்டு போகிறாங்க. இதை உள்ளூர் மாவட்டத்துகளுக்கும் கொண்டு போகிறாங்க அதே பனியன் வியாபாரிங்க. ஆனால் எல்லா சரக்குகளுமே திருப்பூரில் இங்கேருந்து வெளி மாநிலத்துக்கு ஏற்றக்கூடிய 182 லாரி ஆஃபீஸுகளை ஏற்றி தான் கொண்டு போகணும். ஒரு லாரி ஆஃபீஸ் துணை இல்லாமையே எந்த விதமான சரக்குகளையும் கொண்டு போக முடியாது. ஆனால் ரயில்லையும் இதே மாதிரி சரக்குகளை வச்சு கொண்டு போகிறாங்க. ஆனால் ரயிலில் போடக்கூடிய சரக்குகளை எந்த விதமான வணிக வரி அதிகாரிகளும் ஜிஎஸ்டி அதிகாரிகளும் சோதனை செய்கிறதில்ல. ஏன்னா அது ஒன்றிய அரசு ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்குது அதுக்கு. ஆனால் இவங்க சுற்றி முற்றி பார்க்கையில் இந்த லாரி ஆஃபீஸ்குள்ளே இருக்கக்கூடிய சரக்குகளை மட்டும்தான் பிடிக்கிறாங்க. ரோட்டில் போகக்கூடிய வாகனங்களை நிறுத்தி பிடிக்கிறாங்க. இதில் கடந்த 10 ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் செயலிழந்து இத்து போய் மிகப்பெரிய அவப்பெயருக்கு உண்டானது இந்த வணிக வரித்துறை. நடப்பில் இந்த 21 மாதம் மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமைச்சதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவுக்கு வணிக வரித்துறையில் ஒரு புதிய மாற்றங்களை உருவாக்கி அந்த வணிக வரித்துறைக்கு மிகவும் திறமை மிக்க அமைச்சர் பி. மூர்த்தி அவர்களை மினிஸ்டராகி போட்டதுக்கப்புறம் அவருடைய உதவியாளர்களுடைய துணையோட அவர் ஏகப்பட்ட வாகனங்களை சோதனையிட்டு ஏகப்பட்ட அரசுக்கு உண்டான உரிய தொகைகளை பெற்றுக் கொடுத்துருக்கிறாரு. இது யாரும் மறக்கவோ முடியாது. ஆனால் இப்போ நடப்பில் இருக்கிற ஒரு வணிக வரித்துறையுடைய செயல்பாடுகளும் கடந்த அதிமுக ஆட்சியில் இருந்த செயல்பாடுகள் ஒப்பிட்டு பார்த்தா இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடப்பில் உள்ள அரசு, தமிழக முதல்வருடைய ஸ்டாலினுடைய அரசு மிகப்பெரிய அளவில் வணிக வரித்துறையில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்குதுங்கிறது யாரும் மறுக்க முடியாத உண்மை. இதில் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் நேரடி பார்வையில் இருக்கிற வரைக்குமே இந்த வணிக வரித்துறையை எந்த கொம்பனாலை அசைக்க முடியாது. இது நடப்பில் இருந்தது, செயல்பாடுகள் அந்த மாதிரி இருந்தது. ஆனால் ஒரு 6 மாத காலமாக 100, 500, 300 போகிற வாகனங்களை எல்லாம் விட்டுறாங்க. அதை விட்டு போட்டு இப்போ நடப்பில் ஆட்டோவில் போகிறது, சைக்கிளில் போகிறது, டிவிஎஸில் போகிறது, இந்த மாதிரி ஒரு வாகனங்களை பிடிச்சி ஓடக்காட்டில் இருக்கக்கூடிய வணிக வரி அலுவலகத்தில் நிறுத்தி அவங்ககிட்ட வலுக்கட்டாயமாக பண்டலுக்கு 20,000 ரூபா கொடு, 30,000 ரூபா கொடுன்னு சொல்லி போட்டு இவங்க கேட்டு வாங்கிறது அரசிற்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய சூழலை கொண்டு போய் தள்ளிகிட்டு இருக்குது. இதை அமைச்சர்கிட்ட நாங்கள் நேரடியாக பார்த்து பேச போனோம்னா ஒரு சில அமைச்சருக்கு வேண்டப்பட்டவங்க இதை தடுக்கிறாங்க. அமைச்சர்கிட்ட எடுத்து சொல்கிற விடுறதில்லை. நாளைக்கு இதனால் பாதிப்பு வரக்கூடியது அமைச்சருக்கு தானே தவிர உடன் இருப்பவர்களுக்கு அல்ல. அவருடைய உதவியாளர்கள் அதே போல் எந்த தகவல்களை கொடுத்தாலும் உடனுக்குடனே தகவலை தெரியப்படுத்துறது, இந்த மாதிரி வேலைகளில் உதவியாளர்கள் தயாராக தான் இருக்கிறாங்க. ஆனாலும் கடந்த வேட் இருந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி ஒரு ஜிஎஸ்டி திருட்டு நடந்துகிட்டு இருந்துச்சோ அதே திருட்டு அதை விட 100 மடங்கு அதிகமாக இப்போ நடந்துகிட்ருக்குது. காரணம், அந்த காலகட்டத்தில் இருந்த அதிகாரிகள் அமைச்சருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்களாக இருக்காங்க. காரணம், அவங்களுடைய பேச்சுகள் எடுபடுது. அந்த இடத்துல வியாபாரிகள் பாதிக்கிறாங்க. கடந்த வேட் இருந்த காலத்தில் மரியம் ஃபர்ஜானா சாதிக்கவங்க ஜேசியாக இருந்தப்போ இந்த திருப்பூர் பகுதியில்
எத்தனை கம்பெனிகள் பாதிச்சிச்சோ, எத்தனை கம்பெனிகளில் வந்து பெனால்ட்டி வசூல் பண்ணாங்களோ அந்த கம்பெனி எல்லாமே இன்றைக்கி வந்து பலன் அனுபவிச்சுட்ருக்குது. காரணம் எல்லாமே A4 சீட். அந்த A4 சீட்டை வச்சு தான் கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்களே தவிர முறையாக வந்து ஜிஎஸ்டி செலுத்தி யாரும் தயார் பண்ணுறது கிடையாது. கம்பெனி நடத்துனர்கள் வந்து 100 பேர் இருந்தால் போலி பில் ரேடர்கள் 300 பேர் இருக்கிறாங்க. அதே போல் உனக்கு நான் சடைஞ்ச ஆள் அல்லன்னு சொல்லி போட்டு அதுக்கு ஈக்குவலாக வந்து லாரி ஆஃபீஸ் நிறுவனங்கள் இன்றைக்கி உருவாயிருச்சு. காரணம் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பழகிறது. இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, நீங்கள் மட்டும்தான் இந்த தொழில் செய்வீங்களா, நாங்கள் செய்ய மாட்டோமா சொல்லி லாரி நிறுவனங்களே அந்த சொந்த தொழில் செஞ்சுட்டு வருது. ஒரு லாரிக்கு 5000 ரூபாய்க்கு மேலே வந்து லாபம் பார்க்கவே முடியாது. ஆனால் நடப்பில் ஒவ்வொருத்தரும் வந்து 100 லாரிக்கு மேலே வச்சுருக்கிறாங்க. காரணம் என்னென்னு கேட்டால் அனைத்துமே போலி பில்லில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு படம். இதில் வந்து மறுத்து பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. காரணம் ஒரு லாரி இங்கேருந்து போய் வட மாநிலத்துக்கு போய் 5000 ரூபா சம்பாதிக்கணும்னு சொன்னான். ஒரு லாரிக்கு வந்து 160 பண்டல் போட்டாங்கன்னா ஒரு லாரிக்கு 1000 ரூபா, ஒரு பண்டலுக்கு 1000 ரூபா வாங்குறாங்க பார்சலுக்கு. ஆனால் முறையாக அதுக்கு டேக்ஸ் கட்டணும்னு சொன்னால் 4500 ரூபா கட்டணும். 4500 பெருசா 1000 பெருசா, 1000 ரூபாயை கொடுத்து எல்லாமே டிரான்ஸ்போர்ட் ரிஸ்க்குன்ட்டு போயிடுறான் வியாபாரி. அப்போது அரசாங்கத்துக்கு நட்டமே தவிர அதிகாரிகளுக்கு எந்த நட்டமும் கிடையாது, லாரி ஆஃபீஸ்காரர்களுக்கு எந்த நட்டமும் கிடையாது. லாரி ஆஃபீஸ் நடத்துனர்கள் போலி பில் ரீடர்கள் எல்லாமே வந்து 1 லட்ச ரூபா ஃபோனை வச்சு பேசிகிட்டு இருக்கிறான். ஆனால் விடிய தூக்கம் முழிச்சு கம்பெனி தயார் பண்ணுற ஒரு கம்பெனி முதலாளி 125 ரூபா செல்லை வச்சு பேசிகிட்டு இருக்கிறான். போலி பில் ரீடர் போகிறது 1 கோடி ரூபா கார். ஆனால் பனியன் தயாரிப்பு பண்ணி வெளிமாநிலத்துக்கு கடனை கொடுத்து வியாபாரம் பண்ண ஒரு முதலாளி கொண்டு போகிற கார் 35,000 ரூபா. இன்றைக்கி திருப்பூருக்குள்ளே கண்கூட எல்லாருமே பார்த்துட்ருக்குறோம். இதுக்கு மேலே இன்னொரு பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால், வட மாநிலத்தில் இருந்து வரக்கூடிய வியாபாரிகள் பூரா துண்டு சீட்டு மணிமாறனுங்க. இவனுக்கு எல்லாமே வந்து துண்டு சீட்டை வச்சு தொழில் செய்கிறவனுங்க. இன்றைக்கி அந்த துண்டு சீட்டை வச்சு தொழில் செஞ்சவன் பூராமே வந்து ஜிஎஸ்டி ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டான். அப்போ தமிழ்நாட்டுக்காரனுக்கு என்ன வேலை? தமிழ்நாட்டுக்காரனுக்கு கம்பெனியில் வேலை கிடையாது. தமிழ்னு சொன்னால் கம்பெனியில் அவனுக்கு வேலை கிடையாது. ஹிந்திக்காரனை வச்சுக்கிற காரணம் இவன் போனால் 800 ரூபா ஷிஃப்ட்டுக்கு, அவன் வந்தானா 400 ரூபா ஷிஃப்ட்டுக்கு. அப்போ இந்த தமிழ்நாட்டுக்குள் இருக்கிற கம்பெனி நிறுவனங்கள் முதலாளிகளுமே அவங்களுடைய தெய்வத்தை எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. அதாவது வட இந்தியர்களுடைய வரவைத்தான் இவங்க எதிர்பார்த்துட்ருக்காங்களே தவிர தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுடைய நினைப்பை வந்து கொஞ்சமும் சிதம்பரம். இதுக்கு ஒரு மூர்த்தி ஒரு உதாரணம் கொடுத்தாரு. வட இந்தியர்கள் மட்டும்தான் வாழணும், வட இந்தியர்களை வச்சு தொழில் செய்யுங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். அதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பும் கிளம்பினாலுமே அந்த எதிர்ப்பு இன்றைக்கி உண்மையாகி போச்சு. இன்றைக்கி நம்ம ஆளு வந்து பிழைக்கிறதுக்கு வழி இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த கடந்த ஒரு வார காலத்தில் எல்லாருமே வந்து ஹிந்திக்காரர்கள் எல்லாமே வந்து அவங்கவுங்க ஊருக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு வதந்தியை கிளப்புறாங்க. ஏன்னா இப்போது ஒரு சில காலகட்டங்கள் நெருங்கிட்டு இருக்குது இல்லையா, இந்த காலகட்டத்தை பயன்படுத்துறதுக்கு அவங்க ஒரு காரணமாக வந்து அதை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் உண்மை அது இல்லை. நீங்கள் என்னத்தை சொன்னாலும் திருப்பூருக்குள்ளே வருமானம் சம்பாதிச்சு போலவும் திருப்பூரை விட்டு எங்கேயும் போக மாட்டான். ஆனால் உள்ளூர் வாசிகளுக்கு வந்து கொஞ்சம் சிரமம்தான். சிரமமாக இருந்தாலும் இவங்களும் உழைக்கிறதுக்கு முன்னால் வரணும். அவங்களுடைய உழைப்பு இவங்ககிட்ட இல்லை, அப்படி ஒரு காரணமாக இருக்கலாம். அதை வந்து நம்ம தப்பு சொல்ல வரல. தொடர்ந்து வந்து ஜிஎஸ்டியில் வந்து அடுத்தவங்களுடைய ஆதாரங்களை வச்செடுக்கிறது, அடுத்தவங்க ஆதார் கார்டுகளை வச்செடுக்கிறது, பேன் கார்டுகளை வச்செடுக்கிறது, போலியான முகவரியை வச்செடுக்கிறது, ஆன்லைனில் எடுக்கிறது ஜிஎஸ்டி. இந்த ஜிஎஸ்டி ஆன்லைன் திருட்டு இப்போ அதிகப்படியாகிருச்சு. காரணம் வணிக வரித்துறை அதை சிறிதும் கண்டுக்கிறது இல்லை. எவன் கொடுத்தாலும் சரி, கருப்பும் கொடுத்தாலும் சரி, சுப்பம் கொடுத்தாலும் சரி, ஆடிட்டுக்கு 3000 ரூபா போய் சேர்ந்தாச்சுன்னா அழகாக வந்து ஜிஎஸ்டி போட்டு கையில் கொடுத்துட்றான். அரசாங்கத்து பணம் கோடி கோடியாக திருடிக்கிறான். இதனால் இழப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா அரசுக்கு ஒரு நாளைக்கு 100 கோடி ரூபா. 35,000 பனியன் பண்டல், 35,000 பனியன் பண்டலுக்கு சாதாரணமாக 4000 ரூபா மேலே நீங்கள் வச்சுக்கோங்க. இது போக வந்து உள்ளூர் வணிகத்துக்கு எவ்வளோ போகுது, வெளிமாநிலத்துக்கு எவ்வளோ போகுது, இதெல்லாம் வந்து கணக்கிட்டு பார்த்துச்சுன்னு சொன்னால் ரொம்ப பிரச்சனை இருக்குது. இதில் ஒரு சில ஊடகங்கள் இருக்குது. ஒரு சில ஊடகங்கள் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்ட ஒரு டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தை பற்றி பேசுகிறது. காரணம் வந்து அதில் நிறைய உள்ளர்த்தங்கள் இருக்கும். அது நான் விளக்கமாக சொல்ல விரும்பலை, ஊடகத்துக்குள்ளே நான் போக விரும்பலை. நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த குறிப்பிட்ட நிறுவனங்கள் மட்டும் அதை செய்கிறதில்ல, எல்லா நிறுவனங்களுமே இதைத்தான் பண்ணிகிட்ருக்குது. இதுக்கு துணை போகிறது போலி பில் ரீடர்கள் தான். இதுக்கு காதர்பேட்டை, எஸ்வி காலனி எல்லா பக்கம் இதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதை வந்து அமைச்சர் மூர்த்தி வந்ததுக்கு அப்புறம், மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நுண்ணியமாக எடுத்து பார்த்து
ரொம்ப திறமையாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க இந்த பிரச்சனையை. ஏதோ ஒரு 6 மாத காலமாக ஒரு சின்ன சுணக்கம். அந்த சுணக்கத்துக்கு வழி என்னங்கிறது அமைச்சருக்கு தான் தெரியும். ஒன்று அமைச்சருக்கு தெரியுமா, அல்லது அமைச்சர் கூட இருக்கவங்க ஏதாச்சும் முன்னுக்கு பின் முரணான தகவலை கொடுக்குறாங்கிறது எங்களுக்கு தெரியல. ஆனால் அமைச்சர் நேரடி கண்ட்ரோலில் இருக்கிற வரைக்கும் இந்த வணிக வரித்துறையை எவனாலும் அழிக்க முடியாது. இதில் எந்த மாறுதலும் இல்லை. அந்த அளவுக்கு வந்து முதலமைச்சர் சப்போர்ட் பண்ணார். இப்போ 1000 பேர்த்துக்கு பதவி உயர்வு கொடுத்துருக்காங்க, வண்டி வாகனங்களை கொடுத்துருக்குறாங்க, வேணுங்கிற அளவு கேமரா செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாமே செட் பண்ணி கொடுத்தாலும் இந்த வண்டிக்கு பின்னால் சுற்றுற திருடனுங்க சுற்றிக்கிட்டு தான் இருக்கிறானுங்க. அந்த அதிகாரிகளை வேலை செய்கிற கூட மாட்டேறாங்க. ஆனால் இதையை வந்து அரசு வந்து இது ஒரு நடவடிக்கை எடுத்துச்சுன்னா இன்னும் அந்த அதிகாரிகளுக்கும் வேலை செய்கிறதுக்கு ஏவுமாக இருக்கும். இதில் ஒரு சில அதிகாரிகள் மட்டும்தான் வந்து அரசுக்கு வருவாய் ஈட்டு தர்றாங்களே தவிர மற்றவங்கெல்லாம் வந்து அவங்கவுங்க கல்லா கட்டிட்டு உட்காந்துருக்குறாங்க. இதில் எந்த மாறுதலும் கிடையாது. இதில் வேட்பீரில் இருந்த அதிகாரி எல்லாமே முக்கியமான இடத்துல இருக்கிறதுனால இந்த தவறுகள் நடக்குதுங்கன்னு நான் அழுத்தி சொல்கிறேன். இதில் வந்து விளக்கமாக வந்து நான் ஒரு சில பேர்களை சொல்ல ஆரம்பித்தேன்னா அது மிகப்பெரிய அளவு ஊடகத்தில் பிரச்சனையாகும். அதனால் வந்து அந்த பேர்களை சொல்ல விரும்பலை. இது சொல்லித்தான் தீர்ணுங்கிற மாதிரி ஒரு காலகட்டங்கள் வந்துச்சுன்னா ஓப்பனாக போட்டு வெட்ட வெளிச்சத்தை குறைக்கிறதுக்கு நான் தயார். எந்த காரணத்தை கொண்டும் அமைச்சர் பேரோ முதல்வர் பேரோ அரசினுடைய பேரோ எந்த இடத்துலையும் கெட விடமாட்டோங்கிறதுல வந்து தெளிவாக இருக்கிறோம். இதில் எந்த மாற்றுதலும் கிடையாது.